ओम श्रीराम सौमित्र जटायुवेद षडाननादित्य पूजार्चिताय श्रीनीलकंठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। श्री गुरुभ्यो नमो नमः। वैदिक श्री सीताराम गुरुकुलम ஸ்தாபனம் மூலமாக பல தர்ம காரியங்கள் அவிச்சின்னமாக ஆச்சாரியாளுடைய கிருபையால் பகவானுடைய அனுகிரகத்தினால நடந்துருக்கு. பாடசாலை, கோஷாலை, வைதிக ஸ்ரீ மாசபத்திரிகை, உபன்யாசங்கள், தர்ம பிரச்சாரங்கள், அத்தியனம் போன்ற தார்மீகமான காரியக்கிரமங்கள் அவிச்சின்னமாக இந்த கலியுகத்திலையும் 2025 பிறந்திருக்கு. இதுலேயும் அவிச்சின்னமாக நடக்கிறது. பல ஆஸ்திகால் இதில் உறுதுணையாக இருக்கா. பல பேர் இதனால் தர்மானுஷ்டானங்கள் பண்ணுறா அப்படின்னா அது ஆச்சாரியாளுடைய அனுகிரகம், எங்களுடைய பிதாவுடைய ஒரு பெரும் முயற்சி. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த வைதிக ஸ்ரீயை வாங்கி அதில் சந்தாதாரர்களாக இருந்து மாதம் அந்த பத்திரிகையை வாங்கி அதனால் பல அனுஷ்டானங்கள் இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் யாரெல்லாம் அதில் சேர்ந்துக்கலையோ எல்லாரும் அதை உபயோகப்படுத்திக்கணும். வைதிக ஸ்ரீ மாச பத்திரிகையை 25 வருஷமாக வருது. பல தர்ம விஷயங்கள் அதில் வந்துருக்கு. வைதிக ஸ்ரீங்கிற மந்த்லி மேகசின். இன்னும் பல புஸ்தகங்கள், பிதர்கர்மாக்களை பற்றி, பிதர்பூஜனங்கள், பிதர்கர்மாக்கள், சந்தேக நிவாரணி, மந்திரங்களின் மகத்துவம், தர்மசாஸ்திரம், குழந்தைகளுக்கெல்லாம் ப்ளீஸ் வேண்டாமே, பாலபோதினி, சுபாஷிதானி போன்றதான புஸ்தகங்கள்லாம் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் தெலுங்குலையும் பல புஸ்தகங்கள் போடப்பட்டிருக்கு வைதிக ஸ்ரீ ஸ்தாபனம் மூலமாக. அதுவும் எல்லாரும் அதையும் ஸ்வீகரிச்சுக்கணும். விசேஷமாக இந்த சமயத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடியதான பப்பாசி புக் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாள். அதில் புஸ்தக கண்காட்சி, அதில் நம்மளுடைய வைதிக ஸ்ரீ ஸ்தாபனமானது பல வருஷமாக, சுமார் ஒரு 15 வருஷமாக அதில் நம்மளுக்கு ஒரு புக் ஸ்டால் இருக்குது. அதில் வச்சுட்டுருக்கோம். எல்லா மக்களும் அங்கே வந்து அந்த புக் ஸ்டாலில் வந்து புஸ்தகங்கள்லாம் பார்க்கணும். நம்ம அதில் நிறைய சலுகைகள்லாம் கொடுக்கப்படுறது. நம்மளுடைய வைதிகமான ஒரு சனாதன தர்மங்கள் சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பாடுபட்டு இருக்கக்கூடியதான நம்ம ஸ்தாபனம். இதை எல்லாரும் இதனால் உபயோகத்தை அடையணும். இந்த புக் ஃபேரில் நம்ம வைதிக ஸ்ரீயினுடைய ஸ்டால் ஆனது 570வது நம்பர், அதாவது 570 அந்த நம்பரில் நம்ம ஸ்டால் போடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடியதான ஒரு புஸ்தக கண்காட்சியில் நம்ம சனாதன தர்மத்தை அவலம்பித்து இருக்கக்கூடியதான நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பளித்து அதை இந்த தர்ம பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு அரசாங்கம் நம்மளுக்கு வழங்கின்றிருக்கு. இதை எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும். நிறைய உபயோகப்படுத்தி நிறைய ஆஸ்திகாலெலாம் வந்து அந்த புஸ்தக கண்காட்சியில் வந்து இந்த மாதிரி சனாதன தர்மத்துக்கான ஒரு காரியக்கிரமங்களை பண்ணிட்டு இருக்கிறவா அங்கே அமைச்சிருக்கக்கூடியதான புஸ்தக ஸ்டால்லாம் போய் அதெல்லாம் ஆதரித்து அப்படி பார்த்தோம். நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஆதரிக்க ஆரம்பித்தா அப்படின்னா இன்னும் இந்த சனாதன தர்மத்துக்கும் இந்த காரியக்கிரமங்களுக்கும் ஆதரவானது அரசாங்கம் மூலமான நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா ஆஸ்திகர்களும் இந்த புஸ்தக கண்காட்சியில் வந்து நம்ம வைதிக ஸ்ரீ புஸ்தக ஸ்டாலையும் இன்னும் பல புஸ்தகங்களையும் பார்த்து, ஏன்னா புஸ்தகங்கள் நம்ம படிக்க தான் அறிவானது அபிவிருத்தி ஆகுது. குழந்தைகள் எல்லாரையும் அழைச்சின்னு வந்து இது எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு இந்த மாதிரி சனாதன தர்மங்களை அவலம்பிச்சிருக்கிறவா அங்கே போட்டிருக்கக்கூடியதான ஸ்டால் எல்லாத்தையும் போய் பார்த்து அதெல்லாம் ஆதரித்து நம்ம புஸ்தகங்கள்லாம் வாங்கி படித்து அதன் மூலமாக தர்ம காரியங்களை பண்ணி இன்னும் 10 பேருக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக பண்ண வைக்கிறதுனால பெரிய புண்ணியம்.
நம்மளுக்கு கிடைக்கிறது. புஸ்தக தானம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான தானமாக சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சதானம், தசதானம், பஞ்சதானம்னு சொல்லுவார். அது எந்த வைதிக கர்மாக்கள் விசேஷமாக பண்ணாலும் இந்த தசதானம் பஞ்சதானங்கள் வரும். அதில் இந்த பஞ்சதானத்தில் ஒரு தானம் புஸ்தக தானம் அப்படிங்கிறது. புஸ்தகத்தை தானம் பண்ணினா அந்த வித்யையே தானம் பண்ணுறதுக்கு துல்லியம். அந்த புஸ்தகத்தை தானம் பண்ணி அந்த அதுவும் நல்ல புஸ்தகமாக தானம் பண்ணி அந்த புஸ்தகத்தை வாங்கி ஒருத்தன் படித்தான், தானம் வாங்கின்னு ஒருத்தன் அதை படித்து அதன் மூலமாக அறிவை வளர்த்துனா அப்படின்னா பெரிய புண்ணியம் நம்மளுக்கு. அப்படி இந்த வைதிக ஸ்ரீஹி, மந்த்லி மேகசின், இன்னும் பல புஸ்தகங்கள், சந்தேக நிவாரணி போன்றதான புஸ்தகங்கள் எல்லாத்தையும் நீங்கள்லாம் வாங்கி அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எல்லாருக்கும் அதை சேர்ப்பித்து எல்லாருக்கும் கிஃப்டாக நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்து இதன் மூலமாக பகவானுடைய அனுகிரகத்திற்கும் ஆச்சாரியாருடைய கிருபைக்கும் பாத்திரங்களாக ஆகணும் அப்படின்னு பகவானுடைய சரணாரவிந்தங்களில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆஸ்திகர்கள் எல்லாரும் க்ஷேமமாக ஆரோக்கியத்தோட தார்மிகர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பகவானுடைய சந்தியில் பிரார்த்தனை பண்ணி இந்த 2 வார்த்தை இங்கே போட்டி பண்ணிக்கிறோம். जानकी कांत स्मरणं जय जय राम राम।